ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? தேவனுடைய வார்த்தைகளை நம்ம அநேக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ 6 வார்த்தைகளை நாம் தியானித்தோம். இப்பொழுது 6வது வார்த்தையை தியானிக்க போகிறோம். 5 வார்த்தைகளை தியானித்தோம். ஸோ 6வது வார்த்தை என்னவென்றால் முடிந்தது. ஸோ தேவனாகிய கர்த்தர் சிலுவை பாடிலே அந்த 6வது வார்த்தையாக முடிந்தது சொன்னார். ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்பாக தேவன் என்ன சொன்னார்? முடிந்தது என்று சொல்லுகிறார். ஸோ யோவான் எழுந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளலாம். 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யாரோ ஒருத்தங்க வாசி. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் என்ன சொல்றாரு? அந்த தாகத்துக்கு அந்த தண்ணீரை காடியை வாங்கின பின்பு தன்னை முடிந்தது என்ன சொல்றாரு? அந்த நேரத்துல சொல்லி அதை முடிக்கிறார். ஸோ அப்போ இந்த நாள் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில இந்த நாளை பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை இப்ப என்ன பார்த்தோம்னா இது வந்து ஒரு துவக்கமான காரியங்கள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து பார்த்தா 33 வயது தான் என்ன பண்ணார்? வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு என்னதான் இருந்தது? இது ஒரு முடிவாக இருந்தது. ஆனால் நம்முடைய லைஃப் வந்து பார்த்தோம்னா இது ஒரு துவக்கமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு திருமணமாகி ஒரு புதிதான ஒரு வாழ்க்கையில போகிற ஒரு காலமா இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த எல்லா காரியங்களுக்கும் முடித்து 33 வயதுல என்ன பண்றாரு? அவரோட லைஃப் அவர் பார்ட் வந்து முடியுது. ஆனால் நம்மளுக்கு என்ன பார்த்தோம்னா இது ஒரு துவக்கம். அவர் முடிக்கிறார், நமக்கு என்ன பண்றாரு? ஒரு துவக்கத்தை தருகிறார். ஸோ அப்போ நம்மளோட வாழ்க்கையில அவர் இந்நாள் வரைக்கும் அவருடைய 33 வயதுல சொல்லி அவர் காட்டின எல்லா காரியங்களும் என்ன பண்ணணும்? நம்மளுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தேவன் என்ன பண்றார்? அவர் வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணார்? நடைமுறையாக தேவன் வாழ்ந்து காட்டினார். ஸோ இந்த நாள்ல கூட நம்ம அநேக காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். இந்த முடிந்தது இதற்குள்ளாக அநேக தேவனுடைய வார்த்தைகள் அநேக இருக்கிறது. ஸோ நம்ம இதுல என்ன பார்க்க போகிறோம்னா ஆவிக்குரிய ரகசியங்கள். இந்த முடிந்தது இந்த வார்த்தையில பார்த்தோம்னா அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள் காணப்படுது. அது ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக தேவன் இதுல என்ன செய்தார்? இந்த முடிந்தது இந்த காரியத்தை எதை குறித்து நாம் சொல்லுகிறார் என்றால் மீட்பின் திட்டம் முடிந்தது. சோ நம்மளுடைய மீட்பு கர்த்தர் நம்மளுடைய மனுஷன் நம்மளுக்கு என்ன ஒரு மீட்பை கொடுக்கிறதுக்காக அந்த ஒரு திட்டத்தை என்ன பண்றாரு? முடிக்கிறார். எடுத்துக்கொள்ளலாம். சகரியா எழுந்த புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகரியா 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஆமென். எங்க சொல்றாருன்னா அந்நாளிலே பாவத்துக்கும் அந்த அழுக்கையும் நீக்க என்னதாருக்கு? தாவீதின் குடும்பத்துக்கும் எருசலேம் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஊற்று அயாது அந்த இயேசு கிறிஸ்து தான். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அந்த போர் செய்கிறவர் என்ன பண்ணுவாரு? இயேசுவோட விழாவில் என்ன பண்ணுவாரு? சோ அதை வாசிக்கலாமா? 32ஆம் வசனம் 19:32. அந்தபடி போர் செய்கிறவர் வந்து அவர்களை கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முடித்தார்கள். 33 அப்படியே தொடர்ந்து வாசி. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர்ச்சேவரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினார். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஆமென். இங்க முதலாவது என்ன பண்றாங்கன்னா 2 கல்லர்கள் அவர்களுடைய கால்களை முறிக்கிறாங்க. அவர்களுடைய கால்கள் முறிக்கப்படுது. ஆனால் சங்கீதத்திலே சொன்னபடி அவருடைய கால்கள் முறிக்கப்படுவதில்லை என்ற வார்த்தை இங்க என்ன பண்ணது? நிறைவேற்றப்படுகிறது. அவருடைய கால்கள் முறிக்கவில்லை சொன்னோடனே என்ன பண்றாரு? இந்த ஈட்டியை வச்சு என்ன பண்றது? அவருடைய விழா இடங்களை குத்துன உடனே என்ன வருது? ஒரு ஊற்று திறக்கப்படுது. அப்போ அந்த நாள்ல அவருடைய பாவத்துக்கு அந்த தாவீதின் குடும்பத்துக்கோ அந்த இஸ்ரவேல் வம்சத்துக்கோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜீவ ஊற்று, பாவத்தை கழுவுற ஊற்று, இந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு? அந்த இடத்துல அவருடைய ரத்தத்தின் மூலமா அதுல அவருடைய ரத்தமும் வருது தண்ணீரும் வருது என்று சொல்லியது அந்த வசனம். அவர் ரத்தமும் தண்ணீரும் வருது சொல்லுது. அப்போ அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு? ஒரு நம்மளுடைய மீட்புக்காக கொடுக்கப்படுகிற ஒரு ரத்த சிந்தனையும் அந்த தண்ணீர் சிந்தனையும் நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்துல அந்த பாவத்திற்கு என்று எடுக்கப்பட்ட அந்த காரியங்கள் அந்த ஜீவ ஊற்றுக்கு நம்மளுக்கு தேவன் என்ன பண்றாரு? ரத்தத்தை என்ன பண்றாரு? சிந்துகிறார். அவருடைய தலை முதல் அவருடைய கால் வரை பார்த்தா இத்தனை அடிகள் அதுல இருந்து சிந்தப்பட்ட ஒவ்வொரு ரத்தத்தையும் பார்க்கிறோம். அதெல்லாம் நம்மளுடைய
மீட்புக்காக தேவன் என்ன பண்றாரு, சிந்திருக்கிறார். சோ முதலாவதாக என்னது, மீட்பின் திட்டம் முடிந்தது. இரண்டாவதாக இயேசு தன்னுடைய 33 வயது வரைக்கும் என்ன பண்ணார்னா அவருடைய ஊழியத்தை செய்தார். இரண்டாவதாக இயேசுவின் ஊழியம் முடிந்தது. சோ அதை பார்ப்போம் என்றால் யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். சோ தேவன் அவங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க அனுப்புன உங்களுடைய சித்தத்துக்கு ஏற்றபடியா நம்முடைய ஊழியத்தை செஞ்சு நான் முடிச்சிட்டேன். நீங்க என்னென்னா செய்ய சொன்னா, அப்போ தேவன் என்ன பண்ணார், அவர் ஊழியை பார்த்து அநேக அற்புதங்கள், அவரோட ஊழியங்கள் பார்த்தா ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும். நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல படித்தீங்கன்னா அநேக 21 விதமான ஊழியங்கள் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், செய்திருக்கிறார். அதுல பார்த்தோம்னா பாவிகளை ரட்சிக்க, இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்த தேவனா இருந்தாரு. அவர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தவரா இருக்கிறாரு. ஊழியம் செய்ய தேவன் வந்தார், தமது ஜீவனையே கொடுக்க வந்தார். அப்புறம் பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார், பூமியின் அக்கினியை போட வந்தார். இதுவும் பலருமா நிறைய 21 ஊழியங்கள் என்ன பண்றாருன்னா அவருடைய அந்த 33 வயசுல என்ன பண்ணார், அவர் செய்தார். சோ அந்த ஒரு ஊழியத்தின் பாதை என்ன பண்றாரு, முடிக்கிறார். அடுத்ததாக மூன்றாவது காரியம் பார்த்தோம்னா முழு கிரயம் செலுத்தப்பட்டது. தன்னை முழுசாக என்ன பண்ணாரு, அந்த இடத்துல அர்ப்பணித்தார். சோ அதை பார்ப்போம் என்றால் என்னன்னா எந்த ஒரு பாவ கடன், இப்போ நம்ம ஒரு கடன் வைக்கிறோம்னா அது ஒரு என்னதான் இருக்கும், பெருசாகும். அப்ப என்ன பண்ணாரா, ஒரு பாவ கடன் இல்லாம எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, அவரு செலுத்தி விட்டார். நம்மளுடைய பாவ கடன்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, சிலுவை பாடல என்ன பண்றாரு, எல்லாத்தையும் முடிச்சிட்டார். நியாய பிரமாணங்கள் எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு அந்த இடத்துல என்ன பண்றாரு, வெற்றி சிறந்தவராய் காணப்படுகிறார். அடுத்ததாக பார்க்கிறோம், நியாய பிரமாணத்தின் காலம் முடிகிறது. சோ இது என்னன்னா, இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்க இந்த காலம் என்னன்னு பார்த்தோம்னா கிருபையின் காலம். ஏன்னா ஆண்டவர் அந்த சிலுவை பாடோட என்ன பண்ணுதுன்னா அந்த நியாய பிரமாணின் காலங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, முடிக்கெடுப்பது. அப்போ அந்த தேவன் அந்த காலம் வரைக்கும் என்ன பார்த்தோம்னா அந்த விருத்த சேதமா இருந்தாலும் சரி, அந்த பலியிடுறது எல்லாமே இருந்தது. ஆனால் எப்போ இயேசு கிறிஸ்து மரித்தாரோ அதற்கு பின்பாக என்ன பண்றோம்னா அப்போஸ்தலர் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் என்னங்கன்னா யாத்திராகமம் 20 இருந்து அப்போஸ்தலர் 1 வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு நியாயப்பிரமாண காலங்கள் சொல்றது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்து முதல்ல என்ன ஆகுதுன்னா அந்த புதிய ஏற்பாடு, அந்த புதிய அந்த கிருபையின் காலம் என்ன ஆகுதுன்னா உருவாகுது. ஸோ அப்போ நியாயப்பிரமாணம் என்ன பண்ணது, ஒரு மனுஷனாக கூட என்ன பண்ண முடியல, கை கொள்ள முடியல. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணாங்க, வழிகள் செலுத்தி தான் கொண்டு இருந்தாங்க. ஆனாலும் அவனோட வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை காணப்படவே இல்லை. என்னதான் நம்ம பாவம் செஞ்சு அவன் புறாக்களை குஞ்சுகளை பலியிடுறது, ஆடுகளை பலியிடுறது, எல்லாவற்றையும் என்ன பண்ணது, ஒவ்வொரு லேகிரகத்தை பார்த்தோன்னா எத்தனையோ பலிகள், எவ்வளோ பலிகள் தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த பலிகள் எல்லாம் என்னதான் சொல்லித்தாலும் ஒரு மனுஷனால அவன் புது சிருஷ்டியாக மாறவே முடியல. அதற்காக தான் தேவன் எல்லா பாவத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பலியாக என்ன பண்ணாரு, அந்த இடத்துல செலுத்தப்பட்டார். சோ அதுக்காக நியாய பிரமாணத்தின் காலத்தை அவர் முடித்தார். இத்தனை இப்ப 4 பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்தோம், மீட்பின் திட்டம் முடிந்தது. இரண்டாவதாக இயேசுவின் ஊழியம் என்ன ஆகியது, முடிந்தது. மூன்றாவதாக முழு கிரயம் என்ன பண்ணது, செலுத்தப்பட்டது. அப்புறம் நியாய பிரமாணத்தின் காலம் முடிந்தது. சோ அதனை பார்க்கிறோம். ஐந்தாவதாக சாத்தானின் கிரியையை என்ன பண்ணார், முடித்தார். இதுதான் மெயின். கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாரு, 33 வயசு வரைக்கும் பார்த்தோம்னா அவரும் என்ன பண்ணாரு, சாத்தான் கூட அநேக போராட்டங்கள் என்ன பண்ணாரு, சந்தித்தாதான். ஸோ பரிசெயர், சதுசெயர், அப்புறம் அந்த மலையில போய் அவர் உபவாசம் இருக்கும்போது எல்லா நேரத்தில் என்ன பண்ணாரு, சத்துரோடு அவருக்கும் ஒரு என்ன, சாதாரண நம்மளோட மனுஷன் மாதிரி அவர் என்ன பண்ண வாழும் போது என்னது, அவருக்கும் போராட்டம் வந்தது. ஆனா அந்த போராட்டம் என்ன வந்தாரு, வசனத்தை வைத்து என்ன பண்ணாரு, ஜெயம் கொண்டார். சோ கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப எல்லா துரைத்தனங்களும் எல்லா அதிகாரங்களும் என்ன பண்றாரு, அவரு முறித்து கொண்டு வெளியரங்கமான ஒரு கோலமாகி என்ன பண்றாரு, அந்த இடத்துல சிலுவையில் என்ன பண்றாரு, வெற்றி சிறந்தவராய் காணப்படுகிறது. அதுதான் ஒரு முடிவு. அவரு என்னன்னா ஒரு விக்டரியை கொடுத்துட்டு என்ன பண்றாரு, அவரு
முடிக்கிறார். சத்துருவே அந்த இடத்துல ஜெயிக்கிறார் அந்த இடத்துல. அப்ப சத்துரு அந்த இடத்துல என்ன பண்றான்? வெட்கப்பட்டு போறான். அப்போ தேவன் அந்த இடத்துல எவ்வளவு தாழ்மையா அந்த இடத்தை ஒப்பு கொடுத்தாரு பாருங்க. அப்போ நம்ம எவ்வளவு தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்துறோமோ சத்துரு அந்த நேரத்துல பண்ணுவான், அவன் வெட்கப்படுவான். சோ அதே போல கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். நமக்கு எதிரையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து. ஆமென். அதுல என்ன சொல்றாங்க? நம்மளுக்கு எதிராக எல்லா கட்டளையும் என்ன பண்றாரு? அதுதான் நியாயப்பிரமாணங்கள். எல்லா கட்டளையும் நம்மளுக்கு விரோதமா இருந்த எல்லா கையெழுத்தை என்ன பண்றாரு? குழைக்கிறார். அதை நடுவில் எடுத்து சிலுவையில ஆணி அடிச்சு எல்லாத்தையும் என்ன பண்றாரு? மாற்றி போடுகிறார். சோ அப்போ இந்த சாத்தானுடைய எல்லா கிரியைகளும் என்ன பண்றாரு? இதன் மூலமாக என்ன பண்றாரு? தேவன் எல்லாவற்றையும் அவர் இந்த மரணத்தின் மூலமாக வெற்றி சிறக்கிறவரா இருக்கிறார். சோ இதே முடிவுல நம்ம பார்த்தோம்னா 5 நன்மைகளும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த முடிவின் மூலமாக காணப்படுகிறது. அதையும் நாம் பார்ப்போம். பாடுகளை பற்றிய வசனங்களை நிறைவேறினார். சோ பழைய பாடல பார்த்தோம்னா அநேக பாடுகளை குறித்து வசனங்கள் நமக்கு தெரியும். எடுத்துக்கொள்ளலாம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை படிக்கும் போது, மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு தம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆமென். அந்த இடத்துல சொன்னபடியாய் ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த வண்ணமா என்ன பண்ணுச்சு? நிறைவேற்றப்படு. நமக்காக தான், மெய்யாகவே நமக்காக என்ன பண்ணாரு? அவர் பாடுபட்டாரு, அறையுண்டாரு. சோ சிலுவையில் என்ன பண்றாரு? வெற்றி சிறந்தவராய் காணப்படுகிறார். சோ அடுத்ததாக பார்த்தோம்னா சாத்தான் என்ன பண்றாரு? இடத்துல தோக்கடிக்கிறாரு. சோ அதை கூட வாசிப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே கடைசி பகுதி, இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படாது. உலகத்தின் அதிபதின்னு பார்த்தோம்னா பிசாசன். சோ அவனுக்கு ஃபுல் ஆளுகை என்ன பண்ணுது? கொடுத்திருக்குது. இயேசு கிறிஸ்துவோட 40 நாள் உபவாச அந்த பிரயாணங்களை கூட பார்த்தோம்னா இந்த உலகம் முழுவதும் அவனுடைய கண்ட்ரோல் இருக்கும்போது தேவன்கிட்ட என்ன பண்றான்? வந்து சோதிக்கும் போது இந்த உலகத்தையே உனக்கு தரேன், நீ என் காலில் பணிஞ்சுட்டு. ஆனாலும் அந்த இடத்துல பண்றாரு இயேசு கிறிஸ்து அவர் வசனத்தை கொண்டு என்ன பண்றாரு? ஜெயிக்கிறவரா இருந்தார். அதே போலதான் அந்த உலகத்துல அவரை வந்து எந்த இடத்துல அசிங்கப்படுத்தினாலும் அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு? அவனை அவ்வளவு விதமாக என்ன பண்றாரு? அந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு? வெற்றி சிறக்கிறவரா இருந்தார். சோ அப்ப இந்த மகிமை, அதாவது பூமியிலே நம்மை இந்த உலகத்துல என்ன பண்றாரு? அதிபதி புறம்பாக என்ன பண்றான்? தள்ளப்படுகிறவனா இருக்கிறான். அடுத்தது முக்கியமான ஒரு காரியம், யூதர் புறவினத்தினர் என்றது திரை என்ன பண்ணது? கிழிக்கப்படுது. அதாவது அக்காலத்துல பார்த்தோம்னா யூதர்கள் வேற, புறவின ஜனங்கள்லாம் என்ன பண்ண? ஒதுக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. சோ அப்போ அந்த ஜனங்களுக்கு ஒரு மீட்பு கிடைக்கணும். அவர் புறஜாதிகள் மத்தியில் ஜனங்களை தான் என்ன பண்ணாரு? அவர் ரொம்ப நேசிச்சு அந்த ஜனங்களுக்கு தான் என்ன பண்ணாரு? அற்புதங்களை செய்ய. ஏன்னா யூத ஜனங்கள் அவர் என்ன பண்ணல, அவர் அண்டி வரல. ஆனால் தேவனாகி கர்த்தர் அந்த புறஜாதி ஜனங்களுக்கும் யூதரை யாரும் வித்தியாசமே இல்லை. அதுதான் ஒரு அழகான வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28 வசனம் வாசிப்போம். 3:28. யூதர் என்றும் கிரேக்கரும் இல்லை, அடிமை என்றும் சியாதிகளும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றே இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? யூதனும் இல்ல, கிரேக்கனும் இல்ல, அடிமையும் கிடையாது, சுயாதீனமும் இல்லை, ஆணென்றும் கிடையாது, பெண்ணென்றும் கிடையாது. நீங்க எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன இருக்கும்? ஒரே ஒன்றா இருக்கிறோமா? நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் சொல்லி என்ன பண்றாரு? அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அந்த திரைச்சில என்ன பண்றாரு? கிழித்து போடுகிறார். யூதனங்கள் புறதானியல் எல்லாரும் என்ன பண்றாரு? ஒன்றுள்ளவர்களா என்ன பண்றாரு? அந்த இடத்துல காமிக்கிறார். அடுத்ததாக மரணத்தின் ஆட்சிக்கு முடிவு வந்ததாய் காண்பிக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 14-15 வாசிப்போமானால், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். அங்க என்ன பண்றாரு? மரணத்துக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? பிசாசுக்கு இருக்கு. அப்ப அந்த பிசாசனை என்ன பண்றாரு? தன்னுடைய மரணத்தில் என்ன பண்றாரு? அழிக்கிறவரா இருக்கிறார். அப்போ ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்துக்குள்ளாகிற யாவரையும் விடுதலை பண்ண முடிக்கும். அப்படியான அப்ப அந்த ஜீவிக்கிற இந்த வாழ்க்கையில இருக்கிற மரண பயங்கள் எல்லாம் அதுல இருந்து விடுவிக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்காக மறிக்கிறவரா இருந்தார். சோ 1 கொரிந்தியர் 15:54-55 வாசிப்போமானால், அதிலே மரணம் ஜெயமாக என்ன பண்ணது? விழுங்கப்பட்டது.
அப்போ மரணம், அப்ப அவருடைய மரணம் எப்படி இருக்குது? ஒரு ஜெயமாக என்னப்பட்டது, விளங்கப்பட்டது. அதெல்லாம் சொல்வோம், மரணமே கூறுங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க. அதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவர் மரணத்துல என்ன பண்ணாரு? பிசாசானவனை ஜெயித்தார். சோ எல்லாவற்றுக்கும் பாவத்துக்கும் என்ன பண்றாரு? அவரு கிரயமாகவும் செலுத்தப்படுகிறது. அது ஒரு நன்மையாக நம்மளுக்கு காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:21 வாசிப்போமானால், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கிறார். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா பாவமே என்பது இல்லவே இல்லை. அப்போ தன்னுக்கு என்ன பண்றாருன்னா, மனுஷர்களாக நம்ம செய்த பாவத்தை என்ன பண்றாரு? அவர் நம்ம மேல சுமந்து, அவர் பாவமே இல்லாத ஒரு, இப்போ ஒரு குழந்தை என்ன சொல்லுவானா, பச்சை, அது ஒண்ணுமே தெரியாது, பச்சை குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அந்த லெவலுக்கு என்ன பண்ணிருக்காரு தேவன், அறியாத இடத்துலயும் தன்னை அது செய்ததாகவும் என்ன பண்ண அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறவரா, எவ்வளவு ஒரு தாழ்மை இறக்கம் உள்ள தேவனா இருக்கிறாரு. சோ அப்ப அந்த இடத்துல கூட அவர் நமக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறாரு. பாத்தீங்களா, அந்த சிலுவை பாடு மரணத்துல எத்தனையோ நம்ம எவ்வளவு நம்ம நெருக்கங்க வந்தா பார்த்தோம்னா, நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவங்க இருக்கவே மாட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து தான் நெருக்கத்திலையும் என்ன பண்றாரு? அந்த இடத்துல நமக்காக ஒரு நன்மையை செய்திருக்கிறார். சோ அதே மாதிரி லாஸ்டாக பார்க்கிறோம்னா, எல்லா பாவங்களுக்கும் ஒரு ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதே கொலைசேயர் 1:14 பார்த்தோமானால், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ பாவம் மன்னிப்புக்கு என்ற ஒரு மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சோ இவ்வளவு காரியங்கள் நாம் பார்த்தோம். நான் லைஃப்ல தேவனாகி கர்த்தர் ஒரு துவக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். சோ இந்த முடிவு அவருக்கு முடிவா இருந்தால் நமக்கு ஒரு துவக்கமாக காணப்படுகிறது. கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்கு பொறுப்படுத்துவாராக. அவங்க லைஃப்ல தேவனுக்கு உந்தலாக ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுங்க, வாழுங்க. எல்லாரும் கண்களை போடு ஒரே விஷயம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஒரு துவக்கத்தை தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே ஆரம்பம் அற்பமானாலும் அது முடிவு சம்பூர்ணமாய் விளங்கும் சொல்லியிருக்கிறது. ஆண்டவரை உம்முடைய காரியமானது நீர் எங்களுக்கு சிலுவை பாரிலே அப்ப பண்ணின ஒவ்வொரு காரியம் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரை முடிந்தது என்று சொல்லி ஆண்டவரை எங்களுடைய லைஃபுக்கு ஆண்டவரை நீங்க ஒரு துவக்கத்தை தருகிறவரா இருக்கிறீர். ஆண்டவரை அநேக நன்மைகளையும் ஆவிக்குரிய ரகசியங்களை எங்களுக்கு தந்து ஆண்டவரை இதோ அப்பா பிசாசுகளை ஜெயித்து ஆண்டவரை திரைச்சிலையை கிழித்து ஆண்டவரை உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இதோ ஆண்டவரை கிருபையின் காலங்களை எங்களுக்கு தந்து ஆண்டவரை எங்களை வழிநடத்துவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே நாங்கள் நியாய பிரமாணத்தின் போல வாழ்ந்திருந்தால் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மீட்பு கிடைச்சிருக்காது. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆண்டவரே பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காது ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களுக்கு இந்த கிருபையின் காலத்தை கொடுத்து நாங்கள் என்னதான் பாவம் செய்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு மன்னிக்கிறவராக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை காத்துக்கொண்டு ஆண்டவரே எங்களை மீட்டு எங்களை ரட்சித்து எங்களை புதுவித்து எங்களை புடவிட்டு கர்த்தராகிய தேவன் எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே எங்களை முடிவிலே தேவன் எங்களுக்கு ஒரு துவக்கத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தர் எங்களுக்கு இந்த காரியத்தை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.